இன்னைக்கு மே 3. அதாவது நாளைக்கு நம்மளோட ரிசல்ட், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்ற ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது. எல்லாருமே எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஒரு ஆவலோட காத்திருக்கோம். உண்மையிலேயே நான் ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். ஏன்னா எனக்கு நான் யாரோட ஃபேனும் கிடையாது. ரீசன் வந்து நான் வந்து ஒரு ஃபில்ம் மூவி பார்க்குறேன்னா அதோட கதாபாத்திரத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். நடிச்சிருக்காங்களா, ஓகே, அவங்களோட கேரக்டர் அதுல அவங்க நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, ஓகே, இதுல அவங்க பெட்டர், இதுல இவங்க பெட்டர், இதுல இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கதாபாத்திரமா தான் அவங்க பார்ப்பேன். எனக்கு சொல்ல போனா அந்த மூவிக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, இயக்குனர், டைரக்டர், அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மூவியோட கதாபாத்திரம் அவங்களுக்கு இந்த கதையில இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க, நடனம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். இப்படி இருக்கிற நான் உண்மையிலேயே எனக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. துளி கூட தெரியாது. அரசியல்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அரசியல்னா சீன்னு சொல்லிட்டு போற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். அந்த அளவுக்கு வெறுத்து போய் ஒதுங்கி போறவதான் நானு. அப்படி இருந்த ஒருத்தி இப்ப அரசியல் களத்துல இறங்கி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி, அது மட்டும் இல்லாம வீடியோஸ், ரீல்ஸ் நிறைய போட்டு பேசி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா காரணம் ஒரே ஒரு ஆள். என்னைய மாத்தினது, இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, எனக்கு அரசியல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு ஆள், ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அவர் வேற யாருங்க, நம்மளோட வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்ம அண்ணே விஜய் அண்ணா மட்டும்தாங்க. அவருக்காக என்ன வேணா பண்ணலாங்க, எவ்வளவு வேணா போராடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்காரு சொல்லலாம். அலை மீன்ஸ் அன்பு அலை மட்டும் இல்லைங்க, அலையும் சேர்த்து நிறையவே ஏற்படுத்தியிருக்காரு. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லார் மனசுலயும் ஒரு மிகப்பெரிய அறிவுத்திறனை கொண்டு வந்திருக்காரு. அரசியல் பத்தின அறிவுத்திறனை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல அவ்வளோ உயர்ந்து நிக்கிறாரு இப்ப அவரு. படத்துல மட்டும் உயர்ந்து நிக்கலன்னு இல்ல, மக்கள் மனசுலயும் அவர் அந்த அளவுக்கு